எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம குக்கிங்லாம் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. நான் அமேசானில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்த உடனேயே நான் பிரித்து அந்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி ரேட்டெல்லாம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் பேக்கிங்கும் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போது நான் வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லு வந்துட்டு மொத்தமாக அப்படியே சேர்த்து கொடுத்துட்டாங்க. இந்த பில்லில் வந்துட்டு எம்ஆர்பி எவ்வளோ, அது டிஸ்கவுண்ட் எவ்வளோங்கிறதையும் அவங்க தனித்தனியாக பிரித்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப கொஞ்சமான பொருள் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 4-5 பொருள் மட்டும்தான் வாங்கினேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த 4-5 பொருள்னாலும் அவங்க அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பேப்பர் சுற்றி வச்சு அதுக்கு இடையில திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பேக்கிங்லாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கடலை மாவு பார்க்கலாங்க. நான் டாட்டா பிராண்டில் 1 கிலோ கடலை மாவு வந்து வாங்கியிருந்தேன். இது எம்ஆர்பி வந்து 125 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 97 ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து நான் மில்க் மேட் வாங்கியிருந்தேன், நெஸ்லே பிராண்டோடது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 400 ml வந்துட்டு 125 ரூபா. டிஸ்கவுண்ட்டில் எனக்கு 103 ரூபான்னு சொல்லிட்டு வந்திருந்தது. நான் வாங்கின பொருள் எதுவுக்குமே டெலிவரி சார்ஜ் வந்து கிடையாது. நான் அதை செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஆர்டரே போட்டேன். வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெலிவரி சார்ஜ் வந்து செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து கார்லிக் பவுடர் வந்துட்டு 50 கிராம் வந்துட்டு 40 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். சில கியான்னு ஒரு பிராண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 40 கிராம் 99 ரூபா. இது கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது, அதனால் இதை வாங்கினேன். அடுத்தது வந்து கொரியாண்டர் பவுடர். இதுவும் நான் டாட்டா பிராண்ட் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம். இதோட எம்ஆர்பி வந்துட்டு 31 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு 27 ரூபான்னு வந்தது. அடுத்தது வந்து கரம் மசாலா. நான் இதையும் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது உள்ளன்னு சொல்லி செக் பண்ணிட்டேன். 100 கிராம் வந்துட்டு உங்களுக்கு 85 ரூபா. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் நான் 54 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. நான் வாங்கின பொருளும் பார்த்திங்கன்னா நான் டாட்டா பிராண்டில் தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த 4 பொருளுக்கே இவ்வளோ பேப்பர் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. அடுத்தது வந்து நான் சாக்லேட் வந்து வாங்கியிருந்தேங்க. நான் பிரிக்கும் போது எடுத்த ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா 400 கிராம் சாக்லேட் வந்து அந்த கவரில் போட்டிருந்தது. ஆனால் பேண்ட்ரியில் செக் பண்ணும்போது 500 கிராம்னு போட்டிருந்தாங்க. நான் மில்க் சாக்லேட்டும் டார்க் சாக்லேட்டும் ரெண்டும் சேர்த்து 1 கிலோன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். இப்போது நான் மில்க் சாக்லேட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. சாக்லேட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இதில் தான் வந்து நான் சாக்கோபாரும் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நான் 1 கிலோ நினச்சி போட்டேன். ஆனால் 800 கிராம் தான் வந்தது. இதோட எம்ஆர்பி வந்துட்டு உங்களுக்கு 190 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஆனால் டெலிவரி சார்ஜ் வந்து 130 ரூபா போட்டிருந்தாங்க. சாக்லேட் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு அமேசான் எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக அது டெலிவரி சார்ஜ் வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி டாட்டா பிராண்டில் நான் 50 கிராம் கஸ்தூரி மேத்தி வந்து போட்டிருந்தேன். அதோட எம்ஆர்பி வந்து 27 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது டெலிவரி சார்ஜ் பார்த்திங்கன்னா 70 ரூபா போட்டிருந்தாங்க. பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. அதனால் கண்டிப்பாக டெலிவரி சார்ஜ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்தது அமேசான் ப்ரைமில் வந்துட்டு டெலிவரி சார்ஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையவே இல்லை. ஆனால் ரேட் எல்லாத்துலேயுமே அவங்க அதிகமாக வச்சிடுறாங்க. அமேசான் பேண்ட்ரியில் வந்து நான் சாக்லேட் வந்து 190 ரூபா, டெலிவரி சார்ஜ் 130 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் அமேசான் ப்ரைமில் செக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு 399 ரூபா இருந்தது. என்னோடய ஃபஸ்ட் அமேசான் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.